பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. 23/4/2026 நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளது. வாக்காளர் விவரங்கள்: தென்காசி மாவட்டத்தில் உள்ள 219 சங்கரன்கோவில் தனித்தொகுதி, 220 வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி, 221 கடையநல்லூர், 222 தென்காசி மற்றும் 223 ஆலங்குளம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 12,72,940 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 6,22,003, பெண் வாக்காளர்கள் 6,50,767, மூன்றாம் பாலினத்தவர் 170. வாக்குச்சாவடி மற்றும் பணியாளர்கள் பற்றிய விவரங்கள்: தென்காசி மாவட்டம் முழுவதும் மொத்தம் 1,680 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிக்காக 8,064 அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 4 பணியாளர்கள் வீதம் ஒதுக்கப்பட்டு கூடுதலாக 20% பணியாளர்கள் காத்திருப்பில் அதாவது ரிசர்வில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் 28/3/2026 மற்றும் 15/4/2026 ஆகிய நாட்களில் சிறப்பாக நடைபெற்றது. தேர்தல் நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாளான 22/4/2026 அன்று மேற்படி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு அவர்கள் பணிபுரிய வேண்டிய வாக்குச்சாவடிகள் ஒதுக்கீடு செய்யப்படும். இதர வசதிகள் மற்றும் விழிப்புணர்வு: 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. முதியவர்கள் அதாவது 85 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி வழங்கப்பட்டது. இதில் மொத்தம் 5,923 வாக்காளர்கள் மேற்படி வசதியினை பயன்படுத்தியுள்ளனர். மேற்படி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து செல்ல அரசு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் மூத்த குடிமக்களும் தேர்தல் நாளன்று பொது வரிசையில் காத்திருக்க தேவையின்றி அவர்களுக்கென்று தனி வரிசையில் சென்று வாக்களிக்கலாம். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், நிழற்குடை, கழிப்பறை மற்றும் சாய்தள வசதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. 1950 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது வாக்காளர் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க 1800-425-8375 என்ற பிரத்யேக இலவச தொலைபேசி எண் உள்ளது. மேலும் சிவிஜில் ஆப் மூலமாகவும் புகார்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேற்படி கட்டுப்பாட்டு மையத்திற்கு நாளது வரை சிவிஜில் ஆப் மூலம் 47 புகார்களும், கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக 180 புகார் மனுக்களும், 1950 எண்ணில் வாக்காளர் விவரம் தொடர்பாக தகவல் கோரி 1003 அழைப்புகளும் வரப்பெற்றுள்ளது. அனைத்து புகார்களுக்கும் அழைப்புகளுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பறக்கும் படையினர் மூலம் நாளது வரை ரூபாய் 1,59,597 ரொக்கம் மற்றும் 8,35,232 மதிப்பிலான வெள்ளி மற்றும் 63,385 மதிப்பிலான பரிசு பொருட்கள் என மொத்தம் 1,14,58,238 மதிப்பிலான பணம் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுமைக்கும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,680 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான தளவாட பொருட்கள் எடுத்துச் செல்ல 156 மண்டல அலுவலர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்படி குழுவினர் 22/4/2026 அன்று சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகங்களிலிருந்து மேற்படி பொருட்களை எடுத்துச் சென்று வாக்குச்சாவடிக்கு விநியோகம் செய்வார். மேலும் 23/4/2026 அன்று வாக்குப்பதிவு நிறைவுற்ற உடன் வாக்குப்பதிவு எந்திரங்களை பெற்று வாக்கு எண்ணிக்கை மையமான ஸ்ரீராம் நலமணி யாதவ் கல்வி நிறுவன வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு தயார் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் ஒப்படைப்பார்கள். மேற்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பதற்கு மத்திய பாதுகாப்பு படை, தமிழக காவல்துறை கொண்ட 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 4/5/2026 அன்று காலை 8 மணி முதல் மேற்படி கல்வி நிறுவன வளாகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும். தென்காசி மாவட்ட வாக்காளர்கள் அனைவரும் எவ்வித அச்சமுமின்றி ஜனநாயக கடமையாற்றி 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் வந்து இப்போ 1,14,00,000 எவ்வளோ ரீஃபண்ட் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து எவ்வளோ போலீஸார் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து 5 சட்டமன்ற தொகுதிகளில் பணப்பட்டுவாடா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று சமூக வலைதளங்கள் யாருமே தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, யாரும் அரசு பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் வந்து சமூக பக்கத்தில்
அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். இப்போ இதை பொறுத்தவரையிலே நமக்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து 5 கம்பெனி வந்திருக்கு. 5 கம்பெனினா கிட்டத்தட்ட 320க்கு மேற்பட்ட ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க. அதையெல்லாம் அந்தந்த லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் இருக்குது. இப்போ போலிங் ஸ்டேஷன்லையும் இவரை டியூட்டியில் ஏற்படுத்துவாங்க. அது என்னென்னா நமக்கு கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 115 போலிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு இருக்கும். இது இல்லாமல் போலிங்கை பொறுத்தவரையில் எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் 100% வெப்காஸ்டிங் இருக்குது. அதாவது லைவாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து கலெக்டரேட்லும் டிவியிலும் ஒவ்வொரு இதிலும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட ரூமிலும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் போலீஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எஸ்பி கிட்ட வாங்கிட்டு கொடுத்துட்றேன். அடுத்தது இன்னும் வந்து இந்த பணம் பட்டுவாடாங்க இருக்கிறது, அது கண்ட்ரோல் ரூமில் வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் அப்பப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் 24 hours இங்கே ஆட்கள் போட்டிருக்காங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் வருது இமீடியட்டாக எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் அனுப்பி விடுறாங்க. அது இல்லாமல் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக ஹை வேல்யூ கேஷ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது இன்கம் டேக்ஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவரையும் சேர்த்து அந்த போய் சர்ச் பண்ணுறாங்க. அதில் ஆவணமின்றி தேர்தல் பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி கேஷை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதில் வேறு எந்த பாகுபாடுகளும் எதுவும் இல்லை. எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது சம்மந்தப்பட்ட செக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்கொயரி முடிச்சதுக்கு பிறகு தான் அதோட முடிவு வரும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ ரிசால்வ் ஆயிருக்கு. அது முன்னாடி இருந்தது. அந்த ஒரு சோலார் கம்பெனி அமைக்கிறத பற்றி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சப்சிக்வென்ட்லி அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் ஆயிருக்குன்னா இப்போ ஒரு தகவல்.